வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். கள்ளக்குறிச்சி பள்ளி மாணவியோட மர்மமான மரண வழக்கு இருக்குல்ல, இதை சார்ந்த நிறைய புது புது அப்டேட்ஸை பற்றி தான் முழுக்க இந்த ஷோவில் பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம். இந்த கள்ளக்குறிச்சி கனியாமூர் பள்ளியை சேர்ந்த 5 பேர் கைது பண்ணப்பட்டாங்க. இந்த ஜுடிஷியல் கஸ்டடியில் இருக்காங்க. இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சதான். இதில் கடைசியாக வந்து அப்டேட் பார்த்தீங்கன்னா, அந்த 5 பேரை ஜாமீன் மனு தாக்கல் பண்ணாங்க. அந்த மனுக்கள் எல்லாமே தள்ளுபடி பண்ணப்படுச்சு. இதை பற்றி நம்ம முந்தைய வீடியோவில் பேசியிருந்தோம். இப்போ இந்த கோர்ட்டுக்குள்ளே என்னென்ன ஆர்குமெண்ட்ஸ்லாம் நடந்துச்சு, எந்த தரப்பு என்னென்ன வாதங்களை முன் வச்சாங்க, இது சம்பந்தமான தகவல்கள் எல்லாமே வெளியாகி இருக்குங்க. இதை பற்றி நான் ஒன்று சொல்ல உங்களுக்கே ஒரு சில விஷயங்கள் ஷாக்கை ஏற்படுத்தலாம். ஓ, இப்படிலாம் நடந்துச்சா? ஓ, இதுக்காகலாம் ஜாமீன் கேட்பாங்களா? ஓ, இந்த விஷயம் இப்படி பண்ணலையே, இது வேற மாதிரி தான் நடந்துச்சு, எப்படி இதை வாதமாக முன் வச்சிருக்காங்க, அது இதுன்னு பலதரப்பட்ட கேள்விகள் உங்கள் மனசுலேயே வரும். அந்த அளவுக்கு வாதமும் பிரதிவாதமும் பயங்கரமாக இருந்துச்சு. இதில் அரசு தரப்பு அப்படி உள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் தான் நீதிபதி ஒரு முடிவை எடுத்திருந்தாருங்க. ஸோ ஒன்றா இப்போ முழுசாக பார்த்துடலாமா? ரைட்டு. இந்த ஜாமீன் மனு எங்கே விசாரணைக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, விழுப்புரம் மகளிர் நீதிமன்றம் இருக்குல்ல, அங்கே தான் விசாரணைக்கு வருது. சாட்சியங்களை கலைக்க வாய்ப்பு இருக்கிறதால இந்த 5 பேருக்கும் ஜாமீன் தரக்கூடாதுங்க அப்படின்ட்டு இந்த இறந்து போன கள்ளக்குறிச்சி மாணவியோட பெற்றோர்கள் இருக்காங்களே, செல்வி அவர்களோ ராமலிங்கம் அவர்களோ, இவங்க தரப்பு வழக்கறிஞரான காசி விஸ்வநாதன் அவர்கள் இந்த ஒரு விஷயத்தை முன் வச்சாருங்க. இந்த ஒரு விஷயம் சார்ந்து இன்னும் பல கிளைமை முன் வச்சாப்ல. அதாவது மாணவியை பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தி அதுக்கப்புறம் கொலை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொன்னார் கோர்ட்டில். ஏன்னா காயங்கள் அந்த அளவுக்கு இருக்கு. பாலியல் வன்கொடுமைக்கு ஒரு சிறுமி ஆட்பட்டு இருந்தா அவங்க உடல்ல என்னென்ன காயங்கள் தென்படுமோ அதே மாதிரி காயங்கள் இந்த குழந்தையோட உடம்புல தென்பட்டிருக்கு. சிசிடிவி காட்சிகளை சிறையில் இருந்தபடியே இவங்க வெளியிட செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு பெரிய கிளைமையை முன் வச்சாரு. அந்த 5 பேரும் இப்போ ஜெயிலில் தான் இருக்காங்க. ஆனால் ரீசெண்ட் டைமாக நிறைய சிசிடிவி ஃபுட்டேஜில் வெளியாகிட்டே இருந்துச்சுல, அது ஆக்சுவலாக இந்த வழக்கு சரியான பாதையில் போகிறதுக்காக வெளியிடப்பட்ட மாதிரி தெரியல. வழக்கை பள்ளி நிர்வாகத்துக்கு ஆதரவாகவும் திசை திருப்புற மாதிரி தான் அந்த சிசிடிவி காட்சிகள் இருக்குது. இந்த காட்சிகளை சிறைக்குள்ளே இருந்தபடியே தான் இவங்களோட தூண்டுதல் பேரில் வெளியே இருக்கிற சிலர் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை வெளியிட்டிருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குங்க. ஏன்னா சிசிடிவி ஃபுட்டேஜ் அப்படின்றது எல்லாத்தையுமே இவங்க என்ன சொன்னாங்க, சாந்தி அவர்கள் பள்ளியோட செயலாளர், நாங்கள் போலீஸ்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம் அப்படின்னாங்க. அதில் காப்பின்ற ஒன்று இருந்துச்சுன்னா வாய்ப்பு இருக்குல்ல. ஓகே, இந்த கேள்வியை நானாக தன்னிச்சையாக கேட்குற கேள்வி கிடையாதுங்க. முழுக்க இந்த கேஸை ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்களே அந்த ஊடகவியலாளர்களும் சமூக ஆர்வலர்களும் இந்த வழக்கு சார்ந்த அபிமானம் கொண்டிருக்க பல பேரும் கேட்குற கேள்வியாக தான் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ காசி விஸ்வநாதன் அவர்கள் சொல்கிற மாதிரி இந்த வழக்கை திசை திருப்புற முயற்சியாக இது போல நிகழ்வுகள் நடக்க வாய்ப்பு இருக்கான்றதை தமிழக மக்கள் நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாம் இருக்கிறப்ப எப்படிங்க உங்களுக்கு ஜாமீன் கொடுக்கறது, அதனால் கோர்ட்டு ப்ளீஸ் கொடுக்க வேணாம் அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு. சார் ரைட்டு, ஒரு பக்க வாதத்தை பார்த்துட்டோம், எதிர்த்தரப்பு வாதத்தையும் பார்த்துடலாம். 4 பேருக்காக ஒரு லாயர் ஆஜரானாருங்க. அவர் பேர் ராமச்சந்திரன். ரவிக்குமார், சாந்தி, ஹரிப்ரியா, கிருத்திகா, இந்த 4 பேருக்காக தான் இவர் ஆஜராயிருந்தாப்புல. இதில் ஒருத்தர் மிஸ்ஸிங்காக இருக்குல்ல, அவரை பற்றி நான் போக சொல்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ராமச்சந்திரன் அவர்கள் என்னென்ன வாதங்களை முன் வச்சாப்புலன்னா, பாலியல் வன்கொடுமை காயங்கள் தான் இந்த காயம் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டார். ஏன்னா பதில் உங்களுக்கே தெரியும். இந்த பிரேத பரிசோதனை முடிவு அப்படின்றது இன்னும் வரல. ஜிப்மர் மருத்துவ ஆய்வு குழு இருக்காங்களா, அவங்க ஆய்வு பண்ணிட்டு இருக்க அந்த ரிப்போர்ட் முடிவு இன்னும் வரல. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதான் அவர் மென்ஷன் பண்ணுறாப்புல. ஜிப்மர் ஆய்வறிக்கை இன்னும் சமர்ப்பிக்கப்படலை கோர்ட்டில். கைதான 5 பேரும் போலீஸ் கட்டுப்பாட்டில் தானே இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப எப்படி இவங்களால சிசிடிவி ஃபுட்டேஜெல்லாம் வெளியிட முடியும், இந்த வழக்கை திசை திருப்பறதுக்கு இவங்களால முயற்சி பண்ண முடியும், அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் காசி விஸ்வநாதன் என்ன சொன்னார் ஞாபகம் இருக்கா? இவங்க உள்ளே இருக்காங்க, ஆனால் இவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் மூலமாக வெளியில் இருக்க நபர்கள் இது போல் ஃபுட்டேஜை வெளியிட வாய்ப்பு இருக்குது அப்படின்னாப்புல. ஆனால் இவர் சொல்கிறது உள்ளே இருக்கிறப்ப எப்படி பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாரு. ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குங்க. காசி விஸ்வநாதன் இந்த 5 பேர் மூலமாக தான் வெளியிடப்பட்டிருக்கு, அவங்க தான் வெளியிட்டாங்கன்னு சொல்லலை, இவங்க இன்ஃப்ளூயன்ஸில் வெளியிட்டிருக்கலாம்னு சொல்கிறாப்புல. ஆனால் இவர் சொல்கிறது இந்த விஷயமா இருக்குது. சார் ரைட்டு, கனியாமூர் பள்ளி மாணவர்களோட எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு இந்த நீதிமன்றம் என் கட்சிக்காரர்களுக்கு ஜாமீன் வழங்கணும் அப்படின்னு கேட்டிருந்தார். எங்கே செக் வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஒரு 3400க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படிக்கிறாங்க. ஸோ இவங்களோட ஃப்யூச்சரை இந்த இடத்துல வைக்கிறாங்க. இதை மனசில் வச்சுக்கிட்டு நீதிபதி ஜாமீன் கூட தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காரு. இந்த கனியாமூர் பள்ளி சார்ந்து 4 பேருக்காக ஒரு லாயர் ஆஜரானாரா, ஆனால் இந்த கேஸில் ஜாமீன் கேட்டிருக்கிறது இன்னொருத்தரும், அவர் தான் 5வது நபர். இந்த கனியாமூர் பள்ளியோட முதல்வரான சிவசங்கரன் அவர்கள். இவருக்காக தனியாக ஒரு லாயர் ஆஜரானாருங்க. அவர் பேர் சீனிவாசன். இவர் என்ன வாதத்தை கோர்ட்டில் முன் வச்சார் தெரியுமா? கண்டிப்பாக இதை இப்போ வரைக்கும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க இந்த கேஸில். இது ஆக்சுவலாக மிகப்பெரிய அப்டேட்டாக பார்க்கப்படுது. அதாவது சக்தி மெட்ரிக் பள்ளியோட முதல்வர் சிவசங்கரன் கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு. புரியுதா? ஆக்சுவலாக இவர் பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்இ இருக்குல்ல, அந்த பள்ளிக்கு தான் முதல்வராக செயல்பட்டு இருக்காரு. சம்பவம் நடந்த அந்த நாள் அன்னைக்கு
மெட்ரிக் பள்ளியோட முதல்வர் லீவில் இருந்திருக்காருங்க. அந்த நேரத்தில் சிவசங்கரன் அவர்கள் அந்த முதல்வர் பொறுப்பையும் கூடுதலை எடுத்து கவனிச்சுட்டு வந்திருக்காரு. ஆனா இப்ப அவரை இது போல சித்தரிக்கிறது சரி கிடையாது. இவரோட உடல்நிலையை கருத்துல கொண்டு ஜாமீன் வழங்குறதுக்கு நீதிமன்றம் முன் வரணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. 3 பக்க வாதங்களையும் பார்த்துட்டோம். 4வது வாதம் தான் அல்டிமேட் வாதமே. அரசு தரப்பு வழக்கறிஞரான சங்கீதா அவர்கள் உள்ள வராங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, சிபிசிஐடி விசாரணை இன்னும் முழுமையா முடியல, ஜிப்மர் மருத்துவ குழுவோட ஆய்வறிக்கையும் இன்னும் கையில வந்து சேரல, ராமலிங்கம் தாக்கல் செஞ்ச ரிட் மனு, ராமலிங்கம் தான் அந்த இறந்து போன மாணவியோட அப்பாங்க, மைண்ட்ல வச்சுக்கோங்க. ராமலிங்கம் அவர்கள் தாக்கல் செஞ்சிருக்க ரிட் மனு ஹைகோர்ட்ல வர 29ஆம் தேதி அன்னைக்கு விசாரணைக்கு வரப்போகுது. ஸோ இந்த 3 விஷயங்கள் இருக்கு. இது எல்லாத்தையும் கருத்துல கொண்டு இந்த 5 பேரோட ஜாமீன் மனு விசாரணையை கோர்ட் ஒத்தி வைக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இவங்க கேட்டதையே தான் கோர்ட் பண்ணுச்சு. ஆனா இவங்க கேட்டதை தாண்டி இன்னொரு விஷயத்தை சேர்த்து பண்ணிருக்கு. நான் அதையும் சொல்றேன். நீதிபதி சாந்தி அவர்கள் என்ன பண்ணாங்க, இந்த ஜாமீன் மனு சார்ந்த தீர்ப்பு இருக்கு பார்த்தீங்களா, அதை சில மணி நேரங்களுக்கு தள்ளி வச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தள்ளுபடியே பண்ணிட்டாங்க. இந்த 5 ஜாமீன் மனுக்களையும் தள்ளுபடி பண்ணிட்டாங்க. கோர்ட்டுக்குள்ள என்னென்னலாம் நடந்துச்சு முழுமையா பார்த்துட்டோம். அடுத்தபடியா கோர்ட்டு வளாகத்துல இருந்த செய்தியாளர்களை காசு விஸ்வநாதன் அவர்கள் சந்திச்சாருங்க. அப்ப என்னென்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, பிரேத பரிசோதனை முடிவில் 16 காயங்கள் இருந்துச்சுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது முதல் பிரேத பரிசோதனைலாம் இருக்குல்ல, அதையெல்லாம் சேர்த்து ஓகேவா, ஒட்டுமொத்தமாக அந்த குழந்தையோட உடம்புல 16 காயங்கள் இருந்துச்சு. இந்த காயங்கள் அடிப்படையில் தான் நீதிமன்றத்தில் நான் வாதிட்டேன். 5 பேருக்கும் ஜாமீன் கொடுக்கக்கூடாது அப்படின்றதுல நீதிமன்றமே உறுதியாக இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு கன்ஃபர்மேஷன்ஸ் தேவைப்படுது. ஏன்னா இது தற்கொலை வழக்குன்றது எப்போ வேணாலும் கொலை வழக்காக மாற்றப்படலாம். அப்பேற்பட்ட ஒரு தீவிர குற்றமாக இது மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால நீதிமன்றமே இதில் தெளிவாக இருக்காங்க. இனிமேல் அந்த 5 பேரும் எந்த கோர்ட்டுக்கு போய் ஜாமீன் மனு அப்படின்ற ஒன்றை தாக்கல் பண்ணாலும் அங்கே எங்களோட தடை மனு ஒன்றும் இருக்கும். அவங்களுக்கு ஜாமீன் தரக்கூடாதுன்ற தடை மனுவை நாங்கள் தொடர்ந்து தாக்கல் பண்ணுவோன்னு இவங்க ரொம்பவே தெளிவாக சொல்லியிருக்காங்க. யார்? காசி விஸ்வநாதன். சரி, ரைட்டு. அடுத்தபடியாக தமிழக மக்களோட ஒட்டுமொத்த ஆதரவையும் பெற்றிருக்கவங்க வேற யாரும் இல்லை, செல்வி அவர்கள், இந்த மாணவியோட அம்மா. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க கோர்ட்டு வளாகத்துலன்னு பார்த்தீங்கன்னா, என் மகளுக்கு நீதி கொடுக்குற வரைக்கும் போராடிக்கிட்டே இருப்பேன்னு சொல்கிறாங்க. குற்றவாளியை சட்டத்தின் முன் நிறுத்தியே தீருவோம். முதலமைச்சரை இந்த வாரம் மீட் பண்ண போகிறாங்களாம். அதையும் அவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இவரை சந்தித்து அவர்கிட்ட ஒரு மனுவை கொடுப்பேன், நீதி கோரி மனுவை கொடுப்பேன். இதே மாதிரி எல்லா முக்கியமான கட்சிகளோட தலைவர்களே நேரில் சந்தித்து அவங்ககிட்டயும் மனு கொடுக்க போகிறேன். சிபிசிஐடி எங்களை ஏமாற்றாம உண்மையை சொல்லுவாங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இப்போ வரைக்கும் இருக்குங்க. அவங்களோட விசாரணை அப்படின்றது போயிட்டு இருக்கு. அது நல்லபடியாக முடியணும், குற்றவாளி யாருன்னு தெரியணும், எங்களுக்கு அவ்வளோதாங்க அப்படின்றாங்க. சரி, ரைட்டு. அடுத்தபடியா இறந்து போன மாணவியோட அப்பா ராமலிங்கம் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, அந்த 5 பேரும் எக்காரணம் கொண்டும் வெளியவே வரக்கூடாதுன்னு சொல்றாரு. அந்த ஜெயிலில் இருக்கான ஜுடிஷியல் கஸ்டடியில் ஜாமீன் மனு தாக்கல் பண்ணி போய் தள்ளுபடியாச்சு, அதே 5 பேர் தான். வெளியே வந்துட்டாங்க அப்படின்னா எஞ்சி இருக்கிற தடயங்களையும் அவங்க அழிச்சிடுவாங்க. இவங்க மட்டும் இந்த வழக்கில் தொடர்பு பட்டவங்க கிடையாதுங்க. சிறைக்கு வெளியவும் இந்த வழக்கில் தொடர்பு பட்ட நபர்கள் இருக்கத்தான் செய்கிறாங்கன்னு இவர் சொல்லியிருக்காரு. பெத்த மனசு 2 பேருக்குமே பதப்பதகை தான் செய்யும். மகளை இழந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு சந்தேக வளையம் அப்படின்னு பெருசாக மாறிக்கிட்டு தான் இருக்கும். ராமலிங்கம் அவர்கள் இத்தனை பேரை கை காட்டுறாப்புலங்க. யார் யாருன்னா, ரவிக்குமார் அவர்களுக்கு ஒரு தம்பி இருக்காப்புலையா, அவர் சாந்தி ரவிக்குமாரோட 2 மகன்கள், சாந்தியோட அண்ணன் ஒருத்தர் இருக்காப்புலையா, அவர் சாந்தியோட உதவியாளர் மாலினி அவர்கள். ரீசெண்டாக அந்த இன்டர்வியூலாம் பார்த்துருப்பீங்களே. ஓகே, மருத்துவமனைக்கு தன் மகளோட பிரேதத்தை கொண்டு போனாங்க பார்த்தீங்களா, வேனில் வச்சு. அந்த வேனோட டிரைவர் அண்ட் இன்னொருத்தர் எங்களோட அனுமதியே இல்லாமல் பிரேத பரிசோதனை ரிசல்ட்டை அழிச்சார் பார்த்தீங்களா அந்த டாக்டர், வாட்ச்மேன் உட்பட இரவு நேர பணியில் இருந்த ஊழியர்கள், இப்படி எல்லார் மேலேயும் எங்களோட சந்தேகம் இருக்குன்னு ராமலிங்கம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த சந்தேகம் அவருக்கு மட்டும் இல்லைங்க, பெரும்பாலான மக்களுக்கு, தமிழக மக்களுக்கு இருக்க தான் செய்யுது. இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. சந்தேகம் தான் தெரிவிக்கிறாங்க. இவங்க தான் குற்றவாளி அப்படின்னு அடிச்சு இப்போ வரைக்கும் யாரும் சொல்லலை. அதுக்காக நீதித்துறை இருக்குது, அவங்க சொல்ல போகிறாங்க என்னன்னு சொல்லிட்டு. இதுக்கு நடுவில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கனியாமூர் பள்ளியை திரும்ப திறக்கவே கூடாதுன்னு ஒரு சிலர் போர்க்கொடி தூக்கியிருக்காங்க. ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, சீல் வச்சுணும் அந்த பள்ளிக்கு அப்படின்றாங்க. இன்னும் ஒரு சிலர் அந்த பள்ளியை அரசை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லிஸ்ட்டில் சேராத ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, பள்ளியை திரும்ப திறக்கலாமேங்க, பசங்களாம் படிக்கணும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 4 தரப்பில் எது சரியான தரப்புன்றதை மக்கள் நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ வரப்போகிற அப்டேட் அதை பற்றி தான். என்னன்னா, 36 நாட்களாக இந்த சக்தி பள்ளி போலீஸோட கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், உள்ள கிளாஸில் எதுவுமே நடக்கலை. ஆனால் சமீபத்தில் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 9th to 12th ஸ்டாண்டர்ட் இந்த வகுப்புகளில் படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு மட்டும் அங்கே இருக்கிற பாலாஜி கல்வியியல் கல்லூரி அப்படின்ற ஸ்பாட்டில் வச்சு தான் நேரடி வகுப்புகள் நடத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு. இது 2ஆக பிரிச்சு போல், நேரடி ஒன்று, ஆன்லைன் ஒன்று. நேரடினா டீச்சர்ஸ் வருவாங்க, அங்கே ஃபுல்லாக மாணவ மாணவிகளுக்கு பாடம் நடத்துவாங்க. ஆன்லைன்னா
இது உங்களுக்கு சொல்லியா தெரியணும், வீட்டிலேருந்தே படிப்போல, அவ்வளோதான் மக்களே. இல்லை இப்போ என்ன கோரிக்கை முன்வைக்கப்பட்டுச்சுன்னா, எல்கேஜியில் இருந்து 8ஆம் வகுப்பு படிக்கிறாங்களா இந்த ஸ்டூடெண்ட்ஸ், இவங்களுக்கு ஆன்லைன் மூலமாக மட்டும் தான் கிளாஸ் போயிட்டுருக்கு. இது ஆக்சுவலாக இப்படியே போயிட்டு இருந்தால் பசங்களுக்கு சரியாக படிப்பு ஏறாது. அதனால் எல்கேஜி டு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற எங்களோட பசங்களுக்கும் நேரடி வகுப்புகள் நடத்தப்படணும் அப்படின்ற கோரிக்கையை முன் வச்சு இந்த கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் இருக்கார்ல, அவர்கிட்ட இந்த பள்ளியில் படிக்கிற எல்கேஜி டு 8th ஸ்டாண்டர்ட் பசங்க இருக்காங்களே அவங்களோட பேரண்ட்ஸ் மனுவை கொடுத்துருக்காங்க. இந்த மனுவை கலெக்டர் அவர்களும் வாங்கியிருக்காங்க. ஸோ எங்களுக்கு வந்திருக்க தகவல் படி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 1ஆம் தேதியில இருந்து இந்த எல்கேஜி டு 8th ஸ்டாண்டர்ட் இருக்காங்களா ஸ்டூடெண்ட்ஸ், இவங்களுக்கு நேரடி வகுப்புன்றது மேபி நடத்தப்படலாம். இதுக்காக தனியாக அங்கே ஒரு ஸ்பாட்டையும் பார்த்துருக்கிறதோ தகவல் வந்திருக்கு சின்ன சேலம் பகுதியில். பார்க்கலாம் இது எந்த உறுதியாக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஓகே, அடுத்த ஒரு முக்கியமான விஷயம்ங்க, இவங்க பேர் தமயந்தி. இந்த ரீசெண்டாக வழக்கறிஞர்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து உண்மை கண்டறியணும் அப்படின்ற முயற்சியில் ஈடுபட்டாங்களே, ஒரு குழுவாக ஃபார்ம் பண்ணி ப்ரெஸ் மீட்லாம் கொடுத்துருப்பாங்க, நாம கூட கவர் பண்ணி பார்த்துருப்பீங்க. அந்த குழுவில் இருக்க வழக்கறிஞர்களை ரொம்ப முக்கியமானவங்க இவங்க தமயந்தி அவர்கள். இவங்க வக்கீல் ரத்னம் இருக்கார்லங்க, இவர் கூட சிறைக்கு போயிருக்காங்க. சிறை மீன்ஸ் இந்த 5 பேர் ஜெயிலில் அடைக்கப்பட்டிருக்காங்களே, அதில் 2 பேர் ரவிக்குமாரும் சிவசங்கரும் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்களுக்கான தனி பிரசன் இருக்கு அங்கேயும், இந்த பெண்களுக்கான பிரசனில் பார்த்தீங்கன்னா சாந்தி, கிருத்திகா, ஹரிப்ரியா, இந்த 3 பேர் அடைக்கப்பட்டிருக்காங்க. இந்த பெண்கள் 3 பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள பார்த்து பேசுறதுக்காக தான் இவங்க வக்கீல் ரத்னம் கூட போயிருக்காங்க. போன தமயந்தி அவர்கள் ஹரிப்ரியாவும் பார்த்துருக்காங்க, இன்னொரு பக்கம் கிருத்திகாவையும் பார்த்துருக்காங்க, சாந்தியை பார்க்கலையா. இந்த 2 பேர்கிட்டையும் 2 பேரும் டீச்சர்ஸ் ஓகேவா, கிருத்திகாவும் டீச்சர், ஹரிப்ரியாவும் டீச்சர். இந்த 2 பேர்கிட்டையும் பேசியிருக்காங்க, பல விஷயங்களை அவங்க தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அதை இப்போ முறையாக ஊடகங்கள் மூலமாக மக்கள் பார்வைக்கு கொண்டு வந்திருக்காங்க. இவங்க சொல்லியிருக்க பல விஷயங்களும் இந்த வழக்கில் புதிய தகவல்களை தான் அமைஞ்சிருக்கு. அவங்க என்னென்ன சொல்லியிருக்கான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். கிருத்திகா தான் இந்த வழக்கில் A1 தெரியுமா, முதல் குற்றவாளி அவங்க தான். A2 யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹரிப்ரியா. 2 பேருமே ஆசிரியைகள். ஆனால் இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியாக மக்கள் யாரை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, பள்ளி நிர்வாகத்தை, அந்த பள்ளியோட தாளாளர், அந்த பள்ளியோட செயலாளர், அந்த பள்ளியோட முதல்வர். இந்த 3 பேருமே A3, A4, A5 தான் வருவாங்க. ஸோ டாப்பில் இருக்காங்களே, இது மட்டும் நிரூபணம் பண்ணப்பட்டுச்சு குற்றம் அப்படின்னா டாப்பில் இருக்கிறவங்க தான் தண்டனை அதிகமாக கிடைக்கும். இந்த ஒரு விஷயம் மைண்டில் வச்சுங்க. இப்போ கண்டென்ட் அப்படியே ட்ராவல் பண்ணுங்க. தமயந்தி என்னென்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, திருமணமாகாத கிருத்திகாவோட நிலை பார்க்கறதுக்கே கொஞ்சம் பரிதாபமாக இருக்குங்க. அவங்களுக்கு மேரேஜ் ஆகலை, ஜெயிலில் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்காக பேசுகிறதுக்கு யாருமே இல்லை, அவங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற அளவுக்கு சோர்ஸ்லாம் கிடையாது. கஷ்டப்படுற குடும்பம் தாங்க. அவங்க அப்பா ஒரு 700 ரூபா கூலி வேலைக்கு போகிறாப்புல பெயிண்டரு. இவங்க கிருத்திகாவை அந்த ஸ்கூலில் கஷ்டப்பட்டு தான் சம்பளம் வாங்கிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் ஹரிப்ரியா திருமணமானவங்க, அவங்களும் பெரிய வெல் செட்டில் ஃபேமிலிலாம் கிடையாது அப்படின்றாங்க. இதெல்லாம் ஆக்சுவலாக அவங்க போயிட்டு பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் ஊடகங்கள்கிட்ட சொல்லியிருக்க விஷயம் ஓகேவா, மைண்டில் வச்சுங்க. அன்னைக்கு மாணவி கூட தங்கியிருந்த ஆசிரியை வேற ஒருத்தவங்களாம். இன்னைக்கு இந்த சம்பவம் நடந்துச்சு பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் அந்த மர்மமான முறையில் உயிரிழந்த மாணவி கூட தங்கியிருந்த ஆசிரியை வேற. ஆனால் கிருத்திகா பேர் உள்ளே வந்திருக்குல்ல, அதுதான் இவங்க ஏன்ற மாதிரி அவங்க கிட்ட கேட்டிருக்காங்களாம். கிருத்திகா எப்படி இந்த வழக்கில் வந்தாங்கன்னு எங்கள் யாருக்குமே தெரியலங்க அப்படின்றாங்க. விசாரிக்கப்பட வேண்டிய நபர்கள் இன்னும் சிலர் வெளியில் இருக்க தான் செய்கிறாங்க. பள்ளிக்குள்ள பிறந்தநாள் கொண்டாட்ட விழா நடந்துச்சா அப்படின்னு அவங்க கிட்ட கேட்டேன். அதுக்கு கிருத்திகா அவர்கள் நடந்துச்சுன்னு சொன்னாங்களாம். இந்த விஷயத்தை இவங்க தமயந்தி கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஆனால் இந்த 2 ஆசிரியர்களும் எங்ககிட்ட ஆமாம் மட்டும் தான் சொன்னாங்களே தவிர விழாவரியாக அவங்க சொல்லலை. எப்படி அந்த குறிப்பிட்ட கொண்டாட்டம் நடந்துச்சு அது சம்மந்தமாக எந்த விதமான தகவலும் மேலதிகமாக அவங்க சொல்லலை. என்னென்ன நடந்துச்சுன்ற உண்மை தெரிய வந்துட்டாலே கிட்டத்தட்ட அந்த வழக்கில் ஒரு பிடி வந்துடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, எங்ககிட்ட பயந்தபடியே தான் அந்த 2 பேரும் பேசினாங்க அப்படின்ற விஷயத்தையும் தமயந்தி சொல்கிறாங்க. சிறைக்குள்ள மிரட்டி இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால தான் இவங்க இந்த அளவு பேனிக் ஆகிருக்கலாம்னு ஒரு அசம்ஷனை முன்வைக்கிறாங்க. ஏன்னா அவங்க முதல் வாட்டியே போய் பார்த்துருக்காங்களாம். 2ஆவது வாட்டி பார்க்க போனப்ப இவங்களோட முகத்தில் அந்த 2 ஆசிரியர்கள் இருக்காங்களே, அவங்க முகத்தில் மிரட்சி ஏற்பட்டிருக்கான். கொஞ்சம் பயந்த மாதிரி பேசுறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கான். ஏன்னா லாயருங்க எவ்வளோ கேசஸை பார்த்துருப்பாங்க. அதனால் அவங்க சொல்லியிருக்காங்க இந்த விஷயத்த. கிருத்திகா, ஹரிப்ரியா வாய் திறந்தாங்க அப்படின்னா இவங்க உயிருக்கு ஆபத்து நேரலாம் கூட ஒரு சந்தேக எச்சரிக்கை கூற்றையும் முன் வச்சிருக்காங்க. பள்ளி நிர்வாகத்துக்காக ஜாமீன் மனுவை எந்த வக்கீல் போட்டாங்களோ அவரு தான் இந்த 2 ஆசிரியர்கள் இருக்காங்களே, கிருத்திகா, ஹரிப்ரியா, இவங்களுக்காகவும் வாதாடுறாங்க. சிவசங்கரன் மட்டும் தனி ஓகேவா, வேற ஒரு வக்கீல் முதல்ல சொல்லிடுதான் உங்களுக்கு. ஸோ பள்ளி நிர்வாகமே எதுக்காக இவங்க 2 பேர் சார்ந்து அந்த வக்கீலையே அப்பாயின்ட் பண்ணியிருக்கணும். ஸோ இதில் ஏதாவது உள்குத்து இருக்குமான்ற மாதிரியும் இவங்க கேள்வி எழுப்புறாங்க. A1, A2க்கு அடுத்து இருக்கிறாங்க பார்த்தீங்களா, A3, A4, A5லாம் போது பாருங்க. இவங்களுக்கு ஈஸியாக ஜாமீன் கிடைச்சிருமாங்க, வாய்ப்பு இருக்கான். இதை இந்த லாயரே சொல்கிற விஷயம் தமயந்தி அவர்களே. ஆனால் A1, A2 இருக்காங்களா, இவங்களுக்கு ஜாமீன் கிடைக்கிறது குதிரை கொம்பான விஷயம்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான கேள்வியும் கேட்டிருக்காங்க. எங்க அந்த சூசைட் நோட்டுன்னு சொல்லப்படுதுல, அந்த குறிப்பிட்ட தற்கொலை கடிதம்,
இதை பற்றி உங்களுக்கு எதனா தெரியுமா அப்படின்னு ஹரிப்ரியா கிட்டேயும் கிருத்திகா கிட்டேயும் தமயந்தி அவர்கள் கேட்டிருக்காங்களாம். அதுக்கு அந்த 2 ஆசிரியர்களும் என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா, மாணவியை அந்த மர்மமான முறையில் உயிரிழந்த மாணவியை தனியாக அழைச்சி இவங்க திட்டலியாங்க. இந்த கிளாஸில் எல்லாரையும் பொதுவாக டீச்சர்ஸ் கத்துவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி எல்லாரையும் பார்த்து தான் அவங்க ஷவுட் பண்ணியிருக்காங்களாம். தற்கொலை முடிவை எடுக்கிற அளவுக்கு தனியாக கூப்பிட்டு அந்தளவு நாங்கள் வசைப்பாடவே இல்லைன்னு இவங்க தெளிவாக சொல்கிறாங்க. வசந்த் அப்படின்றவர் தான் அந்த இறந்து போன மாணவி இருக்காங்களே இவங்களோட கணக்கு ஆசிரியராங்க. ஆனால் கிருத்திகா எப்படி கணித ஆசிரியராக இங்கே அடையாளப்படுத்தப்பட்டிருக்காங்க அப்படின்ற கேள்வியவும் தமயந்தி எழுப்புறாங்க. மாணவி கூட தங்கி இருந்தவங்க தான் இந்த கிருத்திகாவாம். கிருத்திகாவோட அப்பா ஜெயராஜ் சமீபத்தில் என்னென்ன சொல்லிட்டு இருந்தாரு பார்த்துருந்தோம். இது போல் என் மகள் அந்த இடத்துல வார்டனே கிடையாதுங்க, ஹாஸ்டல் வார்டனே கிடையாது, இதை அந்த பள்ளி நிர்வாகமே சும்மா ஏதோ பார்த்துக்குமா அப்படின்னு பொறுப்பை கொடுத்துருக்கலாம், மற்றபடி என் பொண்ணு அதுக்காக தனியால் உழைக்கலை, அப்படி வார்டனாக இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு அடித்து சொன்னாப்புல. இங்கே சொல்கிறது இங்கே மாணவிகள் சார்ந்து ரூம்மேட்டாக இருந்தவங்க தான் கிருத்திகா அப்படின்றாங்க. இது எல்லாமே புலனாய்வு கிடையாதுங்க. தமயந்தி அவர்கள் கேட்டு வாங்கின விஷயத்த ஊடகங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க, ஊடகங்கள் மக்கள்கிட்ட சொல்கிறோம், அவ்வளோதான். அடுத்து முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தமயந்தி சொல்லியிருக்காங்க. மாணவியோட காயங்கள் இருக்குல்ல, இதை பார்க்குறப்ப தற்கொலை மாதிரி தெரியவே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஏன்னா 3வது மாடியிலேருந்து ஒருத்தங்க விடுறாங்க அப்படின்னா அவங்க முன்னோக்கி விழுந்திருந்தா முன்பக்கம் ஃபுல்லாக பயங்கரமாக அடி வாங்கியிருக்கும், பின்னோக்கி விழுந்திருந்தாலும் அடி ரொம்ப ஹெவியாக இருந்திருக்கும். ஆனால் இந்த மாணவியோட உடம்புல தென்பட்ட அந்த காயங்கள் அப்படின்றது தற்கொலை பண்ணிக்கிட்ட மாதிரி தெரியல. மாணவி கூட இருந்த எல்லாரையுமே விசாரிச்சாதான் முழுமையான உண்மை வரும்னு சொல்றாங்க. ஹாஸ்டல்ல ரூமுக்கு வெளியே தான் கழிவறை இருந்திருக்கு. அந்த குறிப்பிட்ட ஹாஸ்டல்ல பெண் பிள்ளைகளா எடுத்துக்கிட்டீங்கன்னா இரவு நேரத்துல அடிக்கடி கழிவறைக்கு போறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி இருக்கிறப்ப அந்த பொண்ணு வெளியே வந்திருக்கா அப்படின்னு சொல்றாங்கன்னா யாராவது கூட்டிட்டு வந்தாங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிறருக்கு தெரியாம மாணவி வெளியே வந்திருக்க வாய்ப்பே இல்லைங்க அப்படின்னு அடிச்சு சொல்றாங்க. சரி, ஓகே, அந்த மாணவி ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணு அப்படின்னு ஹரிப்ரியாவும் சொல்லியிருக்காங்களா, கிருத்திகாவும் சொல்லியிருக்காங்களா, யாருக்கிட்ட? தமயந்தி அவர்கள்கிட்ட. அதுக்கப்புறம் தமயந்தி இன்னொரு முக்கியமான கேள்வியை கேட்டிருக்காங்க. அவங்க கிட்ட இந்த இறந்து போன மாணவிக்கு ஏதோ காதல் கதையெல்லாம் இருந்ததா பல பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, உண்மையாங்க இதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு அப்படின்ட்டு. அப்ப அந்த 2 ஆசிரியர்களுமே இதை பத்தி எதுவுமே சொல்லியாங்க, தெரிஞ்சிருந்தா சொல்லியிருக்கணுமே, இதை பத்தி அவங்க எதுவுமே சொல்லவே இல்லையா. சோ அந்த 2 ஆசிரியர்களும் மாணவியோட காதல் சார்ந்து எதுவுமே சொல்லலைன்னு வச்சு நம்ம முடிவு பண்ணிக்கலாம் அந்த மாணவிக்கு இது போல லவ் குவன்ற எந்த ஒரு இழவும் இல்லைன்னு சொல்லிட்டு குற்றத்தை மறைக்கிறதுக்கு ஒருத்தரோட கேரக்டரை அசாசினேட் பண்ணுவாங்களே. அதாவது ஒரு மாணவன் செத்து போயிட்டா அப்படின்னா உடனே அந்த பள்ளி நிர்வாகம் என்ன பண்ணும், அந்த பையனுக்கு ஏதோ லவ் பிரச்சனைப்பா அதனால தற்கொலை பண்ணிட்டான் அப்படின்ட்டு அப்படியே மூடிடுவாங்க விஷயத்த. மாணவினா இதே மாதிரி தான் அங்கேயும். ஏன்னா மரணம் அடைஞ்ச ஒருத்தர் சார்ந்து மக்கள் மத்தியில் ஒரு நெகட்டிவான விதையை விதைக்கணும் அப்படின்னா, ஏன்னா அதை விதைச்சா தானே இவங்க தப்பிச்சிக்க முடியும், அதை விதைக்கணும் அப்படின்னா இது போல் அவங்களோட கேரக்டர் அசாசினேட் பண்ணால் போதும். இதை பல வழக்குகளை பல பேர் பண்ணியிருக்காங்க. இதைத்தான் தமயந்தி அவர்களும் சொல்கிறாங்க. காதல் கதை சார்ந்த பல பேர் இந்த மாணவியோட இறப்பு கூட கம்பேர் பண்ணி பேசுகிறாங்கன்னா இது சித்தரிப்பா மட்டும்தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. அடுத்த அல்டிமேட்டாக தமயந்தி அவர்கள் சொல்லியிருக்க விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த கடிதம் இருக்குல்ல, தற்கொலை கடிதமாக கருதப்படுது, இந்த கடிதம் எந்த அளவுக்கு உண்மைமா அப்படின்ட்டு கிருத்திகா கிட்டேயும் ஹரிப்ரியா கிட்டேயும் இவங்க கேட்டிருக்காங்களாம். இதில் அந்த 2 ஆசிரியர்களும் சொன்னது பார்த்தீங்கன்னா, எங்களோட பேர்லாம் எப்படி இதில் வந்துச்சுன்னே தெரிலங்க, எப்படி அதில் இணைக்கப்பட்டுச்சுன்னே தெரியலங்க, அந்த கடிதத்தில் நாங்கள் அப்படி எதுவுமே பண்ணலை, ஆனால் நாங்கள் தான் காரணன்ற மாதிரிலாம் போட்டிருக்காங்க, எங்களுக்கு புரியலன்னு அவங்க சொல்லியிருக்காங்களாம். மாணவிக்கான நீதியை நாம கடுமையா முயற்சி செஞ்சா மட்டும்தான் பெற முடியும்ட்டு தமயந்தி அவர்கள் சொல்றாங்க. எவ்வளோ வழக்குகளை பார்த்துருப்பாங்க, இவங்க மட்டும் இல்லை, இந்த உண்மை கண்டறிகிற வழக்கறிஞர் குழு இருக்குல்ல, அவங்க எல்லாருமே தான் சேர்த்து சொல்றேன். அவங்களே இந்த அளவு மிரட்சி அடைகிறாங்க, அதுவும் நாம கடுமையா போராடினா மட்டும்தான் நீதி கிடைக்குன்ற மாதிரி சொல்றாங்கன்னா இந்த வழக்கோட தீவிரம் எந்த அளவா இருக்குன்றது மக்கள் உங்களுக்கு தெளிவாக புரியும் நம்புறேன். ஓகே, இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள்ல முதன்மையான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாணவியோட பேரில் எதுக்காக ஒரு திட்டத்தை அரசு கொண்டு வரக்கூடாது. இந்த பாலியல் வன்கொடுமை சார்ந்தது, கூட்டு பாலியல் வன்கொடுமை சார்ந்து ஒரு நிகழ்வு இந்தியாவில் அரங்கேறினதும் அந்த விக்டிம் பேர்லேயே ஒரு பெரிய ஸ்கீம்லாம் கொண்டு வந்தாங்க, மிகப்பெரிய அளவுக்கு கட்டுப்பாடுகளும் கொண்டு வந்திருந்தாங்க. இது மாதிரி பல விஷயங்களை மேற்கோள் காட்டலாம். அதே மாதிரி இறந்து போன மாணவியோட பேரில் இந்த பள்ளிகள் கல்லூரிகளில் இருக்கிற மாணவ மாணவிகள் நலன் சார்ந்த ஒரு திட்டத்தை தமிழக அரசு கொண்டு வந்தால் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஏன்னா இது மாதிரி உயிரிழந்திருக்க கடைசி மாணவியா இவங்க இருக்கணும். இதுக்கப்புறம் இன்னொரு மாணவி அது போல முளைச்சிடவே கூடாது. அதுக்காக தான் சொல்கிறேன். 2வது சிந்திக்க வேண்டிய விஷயம், இந்த ஜிப்மர் ரிப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது பகிரங்கப்படுத்தப்படுச்சுன்னா சிறப்பு. எவ்வளோ சீக்கிரம் இந்த ஒரு ரிப்போர்ட் ரிவியல் பண்ண போகிறதோ அந்த அளவுக்கு மக்கள் உண்மையை தெரிஞ்சுக்கிற அந்த முயற்சி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ரொம்ப நெருங்கி போயிட்டுன்னு அர்த்தம். ஸோ ஜிப்மர் ரிப்போர்ட் தான் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் கிளைமேக்ஸ். 3வது சிந்திக்க வேண்டிய விஷயம், பள்ளியில் அதிகாரப்பூர்வ பொறுப்பில் யார் யாரெல்லாம் இருந்தாங்க இந்த பட்டியல் வெளியாச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா சிவசங்கரனை கேட்டிங்கன்னா நான் அங்கே முதல்வர் கிடையாதுங்க, இந்த இடத்துக்கு தான் முதல்வர் அப்படின்றாப்புல கோர்ட்டில் ஒரு தரப்பு வழக்கறிஞர். இன்னொரு பக்கம் கிருத்திகா அவர்களை பார்த்தீங்கன்னா
அவங்க +1 பசங்களுக்கு, அதுவும் இந்த மாணவர்கள் இருப்பாங்களே, இவங்களுக்கு மட்டும் கணக்கு பாடம் எடுக்கிற ஆசிரியைன்னு சொல்லப்படுது, அந்த ஹாஸ்டல் வார்டன்னு சொல்லப்படுது. ஆனால் ஜெயராஜ் அவர்கள் கேட்டால் மறுக்கிறாங்க, கிருத்திகோட அப்பா கிட்ட கேட்டால். ஸோ இது மாதிரி பல குழப்பங்கள் இருக்குங்க. ஸோ இதனால தான் சொல்கிறேன், அந்த பள்ளியோட அதிகாரப்பூர்வ பொறுப்பில் யார் யாரெல்லாம் இருந்தாங்க, அந்த ஒரு ஃபைனல் லிஸ்ட்டு வெளியாச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வெளியிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா என்ன? ஓகே. 4வது முக்கியமான விஷயம், 2 ஆசிரியைகள் பலிகடாவாக்கப்பட்டிருக்காங்களோ அப்படின்ற கேள்வி தமிழக மக்கள் மத்தியில் பெருசாக எழுந்திருக்கு. ஏன்னா A1 A2 யாருன்னு பார்த்துட்டோம். அங்கே ரவிக்குமார் அவர்கள் பேரோ இல்லை, சாந்தி அவர்கள் பேரோ இல்லை. அந்த 2 ஆசிரியர்கள் பேர் உள்ள வருதுன்னா தமிழக மக்களுக்கு இந்த சந்தேகம் எழத்தான் செய்யும். பார்க்கலாம் இல்லை அடுத்தடுத்த நகர்வுகள் என்னவா இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.